வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை சுந்தராபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கும் புதிய மோடி அரசை கண்டித்து கோவை காந்திபுரம், உக்கடம், சுந்தராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒன்றிய அரசின் அராஜக கொள்கை இந்தி திணிப்பை எதிர்த்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் தெருமுனை பிரச்சார நாடகம் நடைபெற்றது. இந்த தெருமுனை நாடக பிரச்சார பயணம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு தெருமுனை நாடகத்தில் பயணித்தனர். இந்த தெருமுனை நாடகத்தை வெஸ்டர்ன் பட்டாபியின் கலைக்குழுவின் நண்பர்கள் சன் டிவி புகழ் வெஸ்டர்ன் பட்டாபி, ஜி தமிழ் புகழ் கோவை கணேஷ், விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ் கோவை ஜெகன் ஆகியோர் தெருமுனை பிரச்சார நாடகத்தில் தங்களது சிறப்பை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தினர். தமிழகத்திற்கு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இருமொழி கொள்கை இருக்கு, அது எங்களுக்கு சிறப்பா இருக்கு. நாங்க இந்தியை படிச்சுட்டு சாக்லேட் அடிக்கிறத விட தமிழ் இங்கிலீஷ படிச்சுட்டு சாக்லேட் விடலாம் இருக்கிறோம். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? எங்களுக்கு மறுபடியும் சொல்றோம், இந்திய படிச்சுட்டு சாக்லேட் அடிக்கிறத விட இருமொழி கொள்கைய படிச்சுட்டு நாங்க சாக்லேட் விடலாம் இருக்கிறோம். ஆமா, நம்ம பயிற்சாமி என்ன எங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே. ஐயா அப்துல் கலாம் எங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே. ஐயா கர்மவீரர் காமராஜர் எங்க நம்ம தமிழ்நாடு. காலை உணவு இப்பதான் சொல்லி இருக்கிறேன், மதிய உணவு இப்பதான் சொல்லி இருக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க தலைவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. நீ என்ன சொன்ன? 2035 மாணவர் சேர்க்கை எப்படா 50% ஒதுக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். முன்னாடியே நாங்க 52ல போயிட்டு இருக்கோம். ஆமா, அப்பவும் 2 தான், இப்பவும் 2 தான். ஆமா, மக்களே, வியாபார நண்பர்களே, அனைவருக்கும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்து சார்பாக வணக்கம். தமிழ வாழ வச்ச முன்னோருக்கு வணக்கம். தமிழ வாழ வச்ச முன்னோருக்கு உலகளாக்கு சேர்த்துன கணிகைக்குதான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். 1 2 3 4 கேளுங்களே கேளுங்களே நல்ல செய்தி சொல்ல போறோம். கேளுங்களே கேளுங்களே நல்ல செய்தி சொல்ல போறோம். எல்லோரும் கேளுங்களே எல்லோரும் கேளுங்களே
வாலி வைத்து தம்பி எப்போ சினி தம்பி அட சின்ன தம்பி பெரிய தம்பி நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுதா? நம்ம நாட்டுல என்ன நடக்குது? ஜனங்க நடக்கிறாங்க. ஐயோ டேய் டேய் இந்த நேரத்துல என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கற? காமெடி அல்ல. விஷயம் பண்ணது தெரியாதுல்ல. தெரியாதா? நான் படிச்ச பண்ணி நான் எடுக்கல. ரெண்டே மொழி தான் படிச்சேன். ஆமா ஆமா. ஒன்னு வந்து தமிழ், இன்னொன்னு வந்து இங்கிலீஷ். கணக்கு படிக்கிறீங்க. கணக்கு சயின்ஸ் இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமா வந்தது. தமிழ் படிச்சாலே வந்துடும். சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டுல நமக்கு கல்விக்கு வந்து எவ்வளவு தொகை தரணும்னு தெரியுமா உனக்கு? ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டிய தொகை எவ்வளோ? அதாவது டெல்லியிலிருந்து வர வேண்டிய தொகை. நீ தேங்காய் பண்ணி சாப்பிடும் போதே நினைச்சேன் உனக்கு அறிவு வந்திருக்கு. எவ்வளவு தெரியுமா வர வேண்டியது இருக்குது? 2000 கோடி. 2000 கோடி 151 கோடி வரணும். 152 ஒண்ணு 2152 ஒரு கோடி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒரு கோடி 1 ரூபாய் சொல்லி நீங்க எங்க டீ கடையில போய் சொல்லிட்டு போவாங்கல 1 ரூபாய் தரேன் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக நமக்கு வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அது மூணாவது மொழி இருக்குது இல்லோ. மூணாவது மொழி தமிழ், இங்கிலீஷ். நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். மூணாவது மொழி ஹிந்தி. இது எப்படியாவது நம்ம குழந்தைங்க மண்டையில திணிச்சு அவங்களை எப்படியாவது முதல்ல ஹிந்தின்னு வாங்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்தை உள்ள நுழைச்சு அந்த குழந்தைகளை முட்டாளாக்கி அது ஒரு பெருமை தெரியுமா? இது வேற இடையில கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன தெரியுமா? தம்பி இந்த 3 வயசு குழந்தை இருக்குது. இந்த 3 வயசு குழந்தை. ஆமா, எனக்கு இப்பவே மூக்கு சரி ஒழுங்கா தொடக்க தெரியாது. 3 வயசு குழந்தைக்கு பொது தேர்வு. 3 வயசு குழந்தைக்கு பொது தேர்தலா? பொது தேர்தல் இல்ல, பொது தேர்வு. எப்படி 3 வயசு குழந்தை இல்ல? நீங்க படிக்காத முட்டாள, நீ படிச்ச பையன். என்ன தெரியுமா பெரியது? 10வது வகுப்புல பொது தேர்வு வைக்கிறது நியாயம். அது நியாயம். நடந்துட்டு இப்போ 11வது வைக்கிறாங்க, 12ல வைக்கிறாங்க. 3 வயசு குழந்தை கொண்டு போய் பொது தேர்வு வச்சு அந்த குழந்தை கக்கா போகவும் தெரியாது, உச்சா போகவும் தெரியாது. ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்க? அது மாத்திரம் இல்ல, 20 அதாவது வந்து மும்மொழி கொள்கையில நீ எந்த மொழி வேணும்னு கத்துக்கலாமா? அப்படியே சொல்லி போட்டாங்க. 20 மொழி கத்துக்கணும். 20 மொழி கத்துக்கிறாரு. ஒரு மொழி இருக்குது. ஆங்கிலம். இது வந்து நம்ம 2 கத்துக்கிட்டு இருக்கிறோம். அறிவியல் இருக்குது, வரலாறு பொருள் இருக்குது, கணிதம் இருக்குது. 20 மொழியை கத்துக்கிட்டு அந்த குழந்தை படிக்கிறதே 15 வருஷம் தான். எங்க இந்த 15 வருஷத்துல ஹிந்தி படிச்சுள்ளது. ஹிந்தி படிச்சுட்டா என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்ல பஸ் ஸ்டாண்ட பாப்பான், சம்பளங்கால் போடுவான். இஞ்சி தின்னு போறங்காட்டி இஞ்சி தட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்ன கட்டுவா? இஞ்சி. அப்புறம் என்ன ஆகும்? அவன் வந்து சாக்லேட் விற்க வந்தவனுக்கு நம்மால என்ன பண்ற சாக்லேட் கூட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஐயா அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கோ, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவர் தானே. ஐயா கரும்பீர காமராஜர் எடுத்துக்கோ, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவர் தானே. அவங்க சொல்றாங்க ஐயா பேரறிஞர். ஐயோ அது நாடாளுமன்ற வரைக்கும் போகும். ஆமா, அது நம்ம வெயிட் பண்ணி அடிக்கலாம். அடங்கி அடிச்சிட்டோம். 1969 இனி நம்ம அடிக்கதான் போறோம். இந்த மாதிரி சாதனை எல்லாம் செஞ்சு போயிட்டாங்க. போகல. அந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்து ஈஸ்வரன் தலைமையில பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பியா வாழ்றாரு. செய்திய சொல்லுறதுக்கு நிர்வாகம் இருக்குது. சந்து கொண்டெல்லாம் போய் சொல்லுவோம், பட்டி தொட்டி எல்லாம் போய் சொல்லுவோம், கிராமப்புறத்திலையும் போய் சொல்லுவோம், வீடு வீடா போய் சொல்லுவோம். கேளுங்களே கேளுங்களே நல்ல செய்தி சொல்ல போறோம். கேளுங்களே கேளுங்களே நல்ல செய்தி சொல்ல போறோம். எல்லோரும்
ஐயா இத்தனை விஷயத்தையும் சொல்றீங்க. இப்ப இந்திய படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றீங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல எத்தனை வாத்தியார் ஆசிரியர்கள் இருக்காங்க ஐயா? எத்தனை இருக்கிறாங்க? அதான் எத்தனை இருக்காங்க நீயே சொல்லு. இப்போ கணக்குக்கு ஒரு வாத்தியாரு, சயின்ஸ்க்கு ஒரு வாத்தியாரு, தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு ஒரு வாத்தியார் இருக்கிறாங்க. ஆமா. இப்ப இந்திய கொண்டு வந்து திணிச்சு இந்திய படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி 2 மொழிக்கே நம்ம பசங்க இன்னைக்கு இப்ப சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனா இந்திய திணிச்சதன் மூலமாக குழந்தைகளுக்கு மனத்தை அதாவது மண்டையில பெரிய பாரத்தை பெரிய பாரத்தை சுமக்க வைக்கிறீங்க. ஆமா. அப்படி அதை திணிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்து குழந்தைங்க போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப கல்வி அறிவு தடுக்கப்படுகிறது. அப்ப தமிழ் மக்கள் விழிப்போட கல்வி அறிவோட இருக்கக்கூடாதுங்கிற நினைப்பு தான் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் குழப்ப கிடைக்கிறது. ஆமா. ஆகையினால நம்ம மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஒருபோதும் இந்த இந்தி திணிப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இது அரசியல் சார்ந்தது அல்ல. எங்களுக்கு ஓட்டு தேவையும் இல்ல. இது அரசியல் சார்ந்தது அல்ல. எங்களுக்கு ஓட்டும் தேவை இல்ல. எங்க மாணவர்கள் படிக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். இந்தியாவுல தமிழ் மொழி, தமிழ்நாட்டுல எங்க மொழி நீ அங்க வச்சுக்கோ. நீ அங்க இந்தி என்ன படிச்ச அங்கேயே வச்சுக்கோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மும்பையில போய் பாக்குறீங்க. மும்பையில போனோம்னா அங்க இந்திய பேசுறாங்க. அப்புறம் வேற மாநிலத்துல அங்க போனோம்னா இந்திய தான் பேசுறாங்க. மராட்டியா மொழி மராட்டியால அழிச்சு போச்சு. மராட்டின்னா மராட்டியர்களுக்கே தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழை அழிக்கக்கூடிய நிலைமை போயிட்டு இருக்குது. ஹிந்தி தான் நீங்களும் ஹிந்தி தான் பேசணும். உப்பரத்துல வந்தாலும் ஹிந்தி தான் பேசணும். மெட்ராஸ்ல போனாலும் ஹிந்தி தான் தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசணும். நீங்கள் வேணும்னா கம்பி மேலே வாழ சுத்தலாம். கம்பி மேலே குசுபு காப்பி நிக்கலாம். கம்பி மேலே மசாலா டீ நிக்கலாம். கம்பி மேலே டான்ஸ் ரோடா. நம்ம அது பண்ணாது. நம்ம என்னைக்குமே உனக்கு அன்பு கொடுக்கும் தமிழ். ஆமா. அண்ணா வாங்கும் உட்காருங்கன்னு சொல்லும். சாப்பாடு கொடுப்போம், வேலை கொடுப்போம். இன்னொருத்தர் வர்றாரு பாருங்க கணேஷ். அவர் ரொம்ப ஆனந்தமா இருக்காரு. வர்றாரு பாருங்க. அதே தம்பி உள்ளேக்கு மூக்கா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் தம்பி. எனக்கு ரொம்ப நாள சந்தேகமா? என்னப்பா சந்தேகம்? ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கா? என்னடா பேச்சது? நம்ம தமிழக ஏழை மாணவர்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை 2151 கோடியே தரம் இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு பேசிக்கிறாங்களே. அடே எத்தனையோ தரம் அடிச்சிருக்கிறேன், வெடிச்சிருக்கிறேன், உள்ளேக்கு மூக்காண்டு இருக்கிறேன். எத்தனையோ தடவை எத்தனையோ திட்டி இருக்கிறேன். ஆனா வாழ்நாள்ல நீ அறிவுபூர்வமான தமிழை நிரூபிச்சுட்டு கண்டு அதே என்ன தெரியுமா இந்த பிரச்சனை? நம்ம தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை போதும் நம்ம சொல்றோம். ஆமா. அவங்க எப்படியாவது இந்தி முதல்ல சொல்றது என்ன? இந்திய திணிச்சிட்டோம்னா அப்புறமா லைட்டா அந்த பணத்துல இருக்குது பழம். நம்ம பழம் ஞாபகம் இருக்கா? நம்ம வாழைப்பழத்துல நீயாவது ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னு எங்கன்னு கேட்டனாரு. ஆனா அவர் ஒரே ஒரு பழம் தான் கொடுக்குறாருங்க. பழத்துல விஷத்தை வச்சு ஹிந்தி சம்ஸ்கிருதம் அப்படியே கொடுத்து நம்ம மாணவர்கள் எல்லாத்தையும், நம்ம மாணவ செல்வங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை வச்சு கொள்ளலாம் இருக்காங்க. நான் கேட்கிறேன், அதே என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி படிச்சா எல்லா மாணவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், சொல்றாங்களே. எங்க போனாலும் உழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் நான் பதில் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அதே ஹிந்தி படிச்சா எங்க வேணும்னா வேலை கிடைக்கும் நீ சொல்றீங்க. எவ்வளவு சொல்லி இருக்கிறான். அப்படியே இருக்கட்டும். இந்த செய்தி நல்லா சொல்ற கேட்டுக்கோ. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் இளைஞர்களா இருக்கப்போ கொஞ்சம் வேலை இல்லா திண்டாட்டம் இருந்துச்சு. அப்ப நாங்க பம்பாயில போய் வேலை செஞ்சோம். ஆமா.
வெளி மாநிலங்களை போய் வேலை செஞ்சோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் அத்தனை ஹிந்தி பேசுறவங்க, பெங்காலி பேசுறவங்க, வெஸ்ட் பெங்கால் பேசுறவங்க அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து தமிழ வசந்து இருக்கிறான். கை தட்டுங்களா? ஏன்னா தமிழ வசந்து இருக்கும் போது எங்களுக்கு எதுக்குயா இந்த ஹிந்தி? எதுக்கு இந்த ஹிந்தி? ஆரம்பத்துல வர்றாளுங்க எப்படி தெரியுமா வர்றாளுங்க? ரெண்டு பேர் வர்றாளுங்க. எப்படி தெரியுமா வர்றாளுங்க? ஆட்சிங்கிறாங்க. அவனை உட்கார வச்சு அவன் பேசுற ஹிந்தி நமக்கு புரியாது, அவன் பேசுற பெங்காலி நமக்கு புரியாது. ஏதோ மண்டை உடைய மாதிரி ஆட்டி அவனுக்கு வேலை கொடுத்து, நம்ம தோட்டத்திலேயே அவனுக்கு இடத்தை கொடுத்து, கோழி பண்ணையில வேலை கொடுத்து, எல்லாமே கொடுத்து அவனை நம்ம காப்பாற்றி வைக்கிறோம். ஆனா இவன் போறான் வரும்போது எத்தனை பேர் கூட தெரியுமா வர்றான்? குடும்பத்தையே கூட்டு வந்தா பரவாயில்ல, கிராமத்தையே கூட்டு வர்றாங்க. ஆமா, ஆகையினால எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை போதும். இருமொழி கொள்கை போதும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் என்றைக்குமே தமிழ் வாழும், தமிழ் வளரும் என்று இந்த வேலையை தெரிவித்துக் கொண்டு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் இந்த இந்தி திணிப்பினை எப்படி அழகாக உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறார். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.